வணக்கம் நண்பர்களே. ஜனநாயகன் படம் நடிகர் விஜய் நடித்திருக்கும் அந்த படம் இந்த மாதம் இன்றைக்கு தேதி 5 இன்னும் ஒரு 4 நாட்களில் ரிலீஸ் செய்ய இருப்பதாக அறிவிப்பு வெளியாகிவிட்டது. ஆனால் அந்த படத்திற்கு இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. விஜய் தனது கடைசி படம் இதுதான் என்றும் அறிவித்து விட்டார். ஆனால் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுல என்ன சிக்கல்? இது 2 விதமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, கரூர் பெருந்துயர நிகழ்வு. அந்த கரூரில் விஜயை பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்தை இவர் கிட்டத்தட்ட ஒரு 14 உயர்தர கேமராக்கள், இந்த உயர்தர கேமராக்களை ட்ரோன்களில் பொருத்தி அந்த கூட்டத்தை படம் எடுத்தார். அந்த காட்சிகளை ஜனநாயகன் படத்தில் இணைத்து கொண்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சிபிஐ வழக்கில் சொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகிறது. அப்போது ஒரு குற்ற வழக்கில் சாட்சியங்களாக இருக்கக்கூடிய காட்சிகளை ஜனநாயகன் படத்தில் சேர்ப்பது என்பது சட்டப்பூர்வமாக தவறாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இவர் தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து தான் களத்தில் நிற்பார். யார்? நடிகர் விஜய். இவருடைய எந்த ஒரு பழக்கமும், எந்த ஒரு இடத்திலும் இவர் பாஜகவை எதிர்க்காமல் விடமாட்டார். தொடர்ந்து எதிர்ப்பு கள அரசியல் செய்வார் அப்படிங்கிற ஒரு தோற்றம் பாஜகவுக்கு ஏற்பட்டு விட்டது. அப்போது அரசியல் ரீதியாக இவரை ஒடுக்குவதற்கு இவருடைய பிழப்பில் கையை வச்சாதான் முடியும். இவர் எது பிழப்பாக வச்சிருக்காரு? சினிமாவை. அதில் கை வச்சாதான் முடியும்னு முடிவு போடுறாங்க. இது ஒரு விதத்தில் பாவம். ஒருவரை எதிர்ப்பதற்கு கருத்து ரீதியாக எதிர்க்கலாம், அவரை தடுப்பதற்கான கல யதார்த்தங்களை செய்யலாம். இதெல்லாம் அரசியலில் ஒரு வகையில் தர்மப்படி தவறு என்றாலும் அரசியல் கல தர்மப்படி கூட அதை சரி என்று கடந்து விடுவார்கள் மக்கள். ஆனால் ஒருவருடைய வாழ்வாதாரம் வயிற்றில் அடிப்பது என்பது மிகப்பெரிய பாவம். அதை செய்வது அத்தனை ஒரு நல்ல செயல் அல்ல. அந்த செயலை மத்திய அரசு தன் கையில் வைத்திருக்கும் சென்சார் போர்டு மூலமாக, குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவர் எல் முருகன், இவர்தான் மத்திய அமைச்சராக இருக்கிறார், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர். இந்த அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் நிச்சயமாக, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சராக இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த ஜனநாயகன் படம் வெளிவருவதில் தாமதம் செய்தாலே அதனுடைய மதிப்பு குறைந்துவிடும். பொதுவாக சினிமா என்பது யூக வணிகம் தானே, ஸ்பெக்குலேஷன். இந்த படம் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அதை வரவிடாமல் தடுத்துட்டோம்னா அதனுடைய எதிர்பார்ப்பு குறையும். இந்த ஹைப் பண்ணி அவருடைய வசூலை கூட்டணும்னு நினைப்பாங்களே, குறையும். ஒருவேளை திரும்ப நடிக்கணும்னு விஜய் முடிவுக்கு வந்தால் கூட இப்போ இவங்க செய்கிற செயல்பாடு தடையாக இருக்கும். இது நியாயமாக? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.